இன்னைக்கு கூட வேட்பாளர் பட்டியல் அவங்க அறிவிச்சிடலாம். அங்க வந்துட்டு பெரிய குத்துவேட்டு நடக்கும் சத்தியமூர்த்தி பவன்ல. குறைஞ்சபட்சம் வேட்டியை உருவி அவுத்து எடுத்துட்டு ஓட்டுவாங்க. அதனால காங்கிரஸ் கட்சி எப்படி அறிவிக்கணும்? என்னைக்கு வேட்புமனு தாக்கல் முடியுது? 6ஆம் தேதி 5ஆம் தேதி நைட்டு 12:45 12:30 மணி 12:45 மணிக்கு அங்க வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பாங்க. காங்கிரஸ்காரனுக்கு வேற எதுக்குமே கோவம் வராது. தமிழ்நாட்டுடைய உரிமை பறிப்பா கோவம் வராது, ஈழத்துல தமிழ் சாரானா கோவம் வராது, வரி பகிர்வா கோவம் வராது, எதுக்குமே வராது. பதவி அப்படின்னு உடனே அவன் சண்டைக்கு வரும். இப்ப இந்த மாணிக்கம் தாக்கூரை தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க தெரியும். எப்படி தெரியும்? அவனுடைய ஆள் ஒரு 3 பேருக்கு சேர்த்து வாங்கணும். அதுக்கு 41 கேளு, 51 கேளு, 61 கேளு. சரி, இதுக்கு எதிரான பிஜேபி கட்சி அங்க முதல்ல ஒரு தடவை பியூஷ் கோயல் வந்தாரா? ஆமா. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்தாரா? முடிஞ்சுதா? ஏதாவது திரும்பி போயிட்டாரா? அப்புறம் நீங்க மறுபடியும் வந்துருக்காரா? இன்னைக்கு அறிவிப்பு வந்துடும் நினைக்கிறீங்க? வந்துடாதா? வராது. எப்படி சார்? அதுவும் அதே மாதிரிதான். இதே தான் அங்கேயும். அங்கேயும் இதே பதவி சண்டை, குடிமை பிடி சண்டை. அங்க வேட்டையை ஊத்துருவான், இங்க வந்து தலையை குடிமையை பிடிச்சி காட்டிட்டு இருப்பாங்க. என்ன செஞ்சீங்கன்னு 2021 to 26 5 காலத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு சொல்லுங்க. ஒரு இடத்துல நாங்க போராட்டம் நடத்துறோம், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், ஒரு மக்கள் இயக்கம் நடத்துறோம், சொல்லுங்க. உங்களுடைய கட்சியை பத்தி நீங்க வந்துட்டு இப்படி அப்படிலாம் பேசுறாங்க, அவதூறா பேசுறாங்க, புடலங்கையா பேசுறாங்கன்னா வேற என்ன பேசுறதுக்கு இருக்குது உங்க கட்சியை பத்தி? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்ல அரசியல் தெரிஞ்சவங்க அனைத்து பேரும் வைரேறிய பிரச்சனை, ஒரே பிரச்சனை தான். 2 பிரச்சனை திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும். 1 காங்கிரஸ் 21 தொகுதி கொடுத்தது, இன்னொன்னு தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம் சார். நேற்று தினம் முதலமைச்சர் பரப்புரையில் ஒரு விஷயத்த சொன்னாங்க. காங்கிரஸினுடைய அதாவது எல்லா கட்சிகளுக்கும் வேட்பாளர்கள் பெயர் சொல்லி இந்த சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் காங்கிரஸ் இன்னும் அறிவிக்காதனால கை சின்னத்துக்கு வாக்களிங்க அப்படின்னு சொன்னாங்க முதலமைச்சர். இன்னைக்கு நைட்டே சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் அறிவிச்சிருவாரு, அதனால கவலைப்படாதீங்க, அவருக்கு வாக்களிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் மக்கள் மத்தியில். நைட்டு வரும்னு எதிர்பார்த்தோம், காலையிலையும் வரும்னு எதிர்பார்த்தோம். இப்போ வரைக்கும் நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் வந்து வரல. முதலமைச்சர்னா யார்? நீங்க தானே எதிர்பார்த்தீங்க? செய்திகள் வந்துச்சு இல்லையா? அப்போ வந்து காங்கிரஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த காலி சேர் இருக்குது, இதெல்லாம் காங்கிரஸ்காரன் சேரு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு கட்சி கூட்டணி தலைவர் இந்த காலி சேருக்கு வந்துட்டு வேட்பாளர் அறிவிக்கல, அதை அறிவிக்கும் போது நீங்க பார்த்து ஓட் போடுங்க கை சனத்தில் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ராகுல் காந்தி அறிவிப்பாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. காங்கிரஸ் கட்சியை பத்தி என்கிட்ட கேளுங்க. விட்டா இன்னைக்கு கூட வேட்பாளர் பட்டியல் அவங்க அறிவிச்சிடலாம். அங்க வந்துட்டு பெரிய குத்துவேட்டு நடக்கும் சத்தியமூர்த்தி பவன்ல. குறைஞ்சபட்சம் வேட்டியை உருவி அவுத்து எடுத்துட்டு ஓட்டுவானுங்க. அவன் என்ன பண்ணுவான்? டவுசரோட நிற்பான். அதனால காங்கிரஸ் கட்சி எப்படி அறிவிக்கணும்? என்னைக்கு வேட்புமனு தாக்கல் முடியுது? 6ஆம் தேதி 5ஆம் தேதி நைட்டு 12:45 12:30 மணி 12:45 மணிக்கு அங்க வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பாங்க. ஸோ மறுநாள் கத்துல வேற வழியா இருக்காது காங்கிரஸ்காரன். அவனும் அங்கங்க போயிடுவான். அங்க போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணுவான். அந்த இடத்துல பிரச்சனை பண்ண மாட்டாங்க யாரும். ஏன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, விட்டுருப்பா ஆய்ப்பு அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அவனுடைய சண்டையை வந்து தள்ளி வச்சிருவான். முடிஞ்சு போச்சு. அவனுடைய சண்டையை அது பிடிக்கிறதுக்கு தான், எது பதவியை பிடிக்கிறதுக்கான சண்டை. அதை தவிர காங்கிரஸ்காரனுக்கு வேற எதுக்குமே கோவம் வராது. தமிழ்நாட்டுடைய உரிமை பறிப்பா கோவம் வராது, ஈழத்துல தமிழ் சாரானா கோவம் வராது, வரி பகிர்வா கோவம் வராது, எதுக்குமே வராது. பதவி அப்படின்னு உடனே அவன் சண்டைக்கு வரும். இப்ப இந்த மாணிக்கம் தாக்கூரை தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க தெரியும். எப்படி தெரியும்? அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல. நீ என்ன இது விளக்கேத்துற? திருப்பரங்குன்றத்துல அதெல்லாம் கிடையாது. வேற ஒண்ணும் இல்ல, பதவி சண்டை. அவனுடைய ஆள் ஒரு 3 பேருக்கு சேர்த்து வாங்கணும். அதுக்கு 41 கேளு, 51 கேளு, 61 கேளு அடிச்சுவாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும். இது ஸ்டாலின் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், சும்மா சொல்லியிருப்பாரு நீ நைட்டாவது வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரச்சனையே என்னன்னா காங்கிரஸ் பிரச்சனை. நைட்டு அறிவிச்சா நாளைக்கு காத்தால அவன் பண்ணிவிடுவான். இல்லாட்டி அங்கே நீங்கள் வந்துட்டு சத்தியமூர்த்தி பவனை கூட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட வேண்டியது. இல்லாட்டி தகராறு எனக்கு பார்த்தீங்கல்ல. சேவாதல்னா என்னது? ஒரு அமைப்பா? என்னது சொல்லு. இல்ல எனக்கு எக்ஸாக்டா அந்த தெரியல. அது எவ்வளவு காலமா நீங்க அரசியல பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கே சேவாதல்னா என்னன்னு தெரியாது. புரியுதுங்களா? அந்த சேவா அப்புறம் மகிழா காங்கிரஸ். அது தெரியுமா உங்களுக்கு? அதனுடைய தலைவர் யாரு? தமிழ்நாட்டுக்கான தலைவர் இல்ல, தெரியாது. அவங்க 2 பேரும் எங்களுக்கு பதவி கொடுங்க, எங்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுங்கன்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி பவன் வந்து போராடுறாங்க. புரியுதுங்களா?
இப்போ இவ்வளோ காலமாக அது வந்துட்டு ஸ்லீப்பிங் செல்லாக இருந்தது, திடீர்னு தேர்தல் வந்துட்ட உடனே வந்துட்டு நடுவில் நின்றுட்டு சீட்டெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்ட உடனே அப்போ அதில் ஒருத்தர் ஆள் இருக்காங்க. இந்த அறிவிக்கப்பட்ட 28 தொகுதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த 28 தொகுதியில் அவங்க ஆள் இருக்காங்க. உடனே அவன் சண்டைக்கு வரான். இன்னைக்கு தான் அந்த தொகுதியை அறிவிக்கிற வரைக்கும் கூட அவன் கேட்கல. அறிவிச்சோன்னு இதாங்க காங்கிரஸ் கட்சி. சரி, இதுக்கு எதிரான பிஜேபி கட்சி அங்கே முதல்ல ஒரு தடவை பியூஷ் கோயல் வந்தாரா? ஆமாம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்தாரா? முடிஞ்சுதா? ஏதாவது திரும்பி போயிட்டாரா? அப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்துருக்காரா? இன்னைக்கு அறிவிப்பு வந்துடும் நினைக்கிறீங்க? வந்துடாதா? வராது. எப்படி சார்? அதுவும் அதே மாதிரி தான். இதே தான் அங்கேயும். அங்கேயும் இதே பதவி சண்டை, குடிமை பிடி சண்டை. அங்கே வேட்டையை ஊற்றுருவான், இங்கே வந்து தலையை குடிமையை பிடிச்சி ஆட்டிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அங்கே வந்து என்டிஏல வந்து சால்வா எல்லாருக்கும் சீட் ஷேரிங் கொடுத்துட்டாங்க. பாண்டிச்சேரியிலையும் இப்போ ஃப்ரெண்ட்லி ஃபைட் வந்திருக்கா இல்லையா திமுக காங்கிரஸ் கூட்டணி? இல்லைங்க, திமுக காங்கிரஸ் உள்ள ஃப்ரெண்ட்லி ஃபைட் வருது இல்லையா? நான் தமிழ்நாட்டு விஷயத்தை பேசுறதுக்கு இல்லை, எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ என்டிஏவுக்கும் நீங்க காங்கிரஸ்க்கு ஒப்பிட்டதுனால நான் சொல்றேன். அதான் சொல்ல வரேன். எல்லா இடத்துலையும் இது இருக்குன்றேன். காங்கிரஸ்லயும் இருக்கும், பிஜேபிலையும் இருக்குன்றேன் சண்டை. இல்லாட்டி ஏன் வந்துட்டு இன்னைக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க? எனக்கு சிங்காநல்லூர் தொகுதி தான் வேணும், நான் பட்டயம் போட்டு வச்சிருக்குதா? இல்லை இவர் தான் அதில் ஜெயிப்பாரா? எதுக்கு சிங்காநல்லூர் தொகுதி அப்படின்னா நீ பண்ணுறது அந்த தொகுதிக்கு மட்டும் பாஜக ஏதோ சிறப்பாக ஏதோ செஞ்சுச்சா? இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு சிங்காநல்லூர் தொகுதி கொடுத்தா தான் நான் நிற்பேன், இல்லாட்டி நிற்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை அடம் பிடிக்கிறாரு. எஸ்கேப் ஆகிறதுக்கு அடம் பிடிக்கிறாரு. தோல்வியை தவிர்க்க தான் அடம் பிடிக்கிறாரு. ஆனால் நான் பரப்புரை பண்ணுன்றது. அப்படியே புதுச்சேரிக்கு வாங்க. புதுச்சேரியில் 4 ஸ்ட்ரீட்டு ஒரு எம்எல்ஏ, அவ்வளோதான். அதில் எவன் என்னான்னா எவன் நிற்க கட்டினா ஒரு பிரச்சனையும் இல்லை. புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு அதெல்லாம் ரொம்ப சும்மா. எல்லாரையும் தாண்டி ஒரு சுயேட்சை அங்கே ஜெயிக்கலாம். 3 தொகுதியில் நீ தெரிஞ்ச ஆளாக இருந்தீங்கன்னா நீ ஜெயிச்சிடலாம். ஸோ சுயேட்சையாக நிற்கிறவன் தான் வந்துட்டு கட்சி சார்பாகவும் நிற்கிறான். அதனால் எந்த விதமான ஒரு மாற்றமும் அதில் கிடையாது. யூ ஷுட் ஹேவ் டு பி இன்ஃப்ளூயன்சர். ஒரு 3 ஸ்டேட்டுக்கு நீ தெரிஞ்சவனாக இருந்தா அப்படின்னா இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நடக்காது. இங்கே ஒரு வார்டு கூட ஜெயிக்க முடியாது நீங்கள். ஆனால் அங்கே அது பாசிபிள். ஸோ இட் இஸ் ஆல். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் மாணிக்கம் தாக்கூர் அவர் ஒரு சுட்டி காட்டி ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதே மாணிக்கம் தாக்கூர் இப்படிப்பட்ட கருத்துக்கெல்லாம் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சீட் ஷேரிங் சம்மந்தமாகவும் இந்த மாதிரி பதவி சம்மந்தமாகவும் இது மாதிரியான செய்திகள்லாம் வந்தபோது வைகோ அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தார். இந்த மாதிரியான விவகாரங்களில் சத்தியமூர்த்தி பவனில் கதர் சட்டைகள் அவ்வப்போது கிழிவது உண்டு அப்படின்ற மாதிரி அவர் வைகோ சொல்லியிருந்தார். அதுக்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்து தோழமைக்கு இது அழகல்ல, இதெல்லாம் வந்து சொல்கிறவெல்லாம் வச்சுக்கக்கூடாது, நீங்கள் யார் அந்நிய கட்சியினோட தலைவர் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு கடுமையாக. எவ்வளோ கட்சியில் எவ்வளோ உட்கட்சி பிரச்சனைலாம் வந்துருக்குது. வேட்டி அவுத்துட்டு ஓடுறது எந்த கட்சியில் இடம் நடந்திருக்கு? என்னைக்கு விடுதலை பெற்றீங்களோ, விடுதலை பெற்றவொடனே இந்த காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குது. எல்லா சுயநலமிகளும் அந்த வந்துட்டு தலையெடுத்துட்டான். எல்லா தியாகியும் அங்கே ஓரம் போயிட்டான். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த மோசமான நிலைக்கு காரணம் என்னன்னா, விடுதலை பெற்ற உடனே ஆகிப்போச்சு. காமராஜர் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காரு இல்லை இவனெல்லாம் ஜெயிக்கிறான் அப்படிலாம் சொல்லியிருக்காரு தெரியுமா? காமராஜர் இங்கே ஒருத்தர் என்ன ஆர்எஸ்எஸ் காரன் என்ன பழைய காங்கிரஸ் கட்சி காரன். அப்போ ஸ்ரீநகர் தொகுதி, எங்கள் ஏரியாலாம் ஸ்ரீநகர் தொகுதி, அதான் ஜெயிச்சான். கலைஞருடைய நாடகத்துக்கு வழிகாட்டி நடிகை பண்ணி டிவி நாராயணசாமி தோற்று போயிட்டார். இந்த கேஎம் சுப்பிரமணியம் தான் ஜெயிச்சான். காமராஜர் அதை எவன் ஜெயிக்கணுமோ யார் ஜெயிக்கணுமோ அவங்களாம் தோற்று போயிட்டாங்க. எவன்லாம் கூடாது எவனாலும் ஜெயிச்சு வந்து நிற்கிறான் அப்படின்னாரு அவர் தான் சீட்டு கொடுத்தாரு கட்சியில். புரியுதுங்களா? ஸோ காங்கிரஸ் கட்சியில் இப்படி ஒன்று நடந்துச்சு, அதுக்காக சொல்கிறேன். இப்போ 28 வந்துட்டு வேட்டையை உருகிட்டு போயிட்டு எவ்வளோ தகராறு நடந்திருக்குது. நீ இப்போ ஏன்னா விருதுநகரனுடைய அந்த கட்சிக்காரங்க கூட்டம் சொல்லுங்க, நான் பார்ப்போம். மாணிக்கம் தாக்கூரை கூட்டம் சொல்லுங்க பார்ப்போம். மாணிக்கம் தாக்கூரோட வேட்டி இருக்குதான்னு பார்ப்போம். சும்மாங்க அதெல்லாம் காங்கிரஸ்காரனை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியுங்க. என்ன செஞ்சீங்கன்னு 2021 to 26 5 ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு என்ன சொல்லுங்கள். ஒரு இடத்துல நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், ஒரு மக்கள் இயக்கம் நடத்துகிறோம், சொல்லுங்கள். இல்லை செல்வ பிறந்தக்கு அவ்வளோ பட்டியல் போடுறாரு. எங்கே பேப்பரில் வராது, டிவியில் வராது, எங்கே நடத்துதா? தமிழ்நாட்டில் தான். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி உங்களுக்கெல்லாம் தெரியாத போச்சு, எனக்கெல்லாம் தெரியாத போச்சு. ஊடகங்கள் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்தி எங்களுடைய போராட்டங்களையும் எங்களுடைய களப்பணிகளையும். EVM எதிர்த்து அவர் அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணார். ஓட்சோரியை பற்றி பேசினார் ராகுல் காந்தி. அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓட்சோரின்றது. ஒரு தொகுதியை அனலைஸ் பண்ணி 6 லட்சம் ஓட்டை அவர் அனலைஸ் பண்ணி எவ்வளோ விஷயங்களை வெளில கொண்டு வந்தார். ஒரு மக்கள் இயக்கம் நடத்துனீங்களா நீங்கள்? திருவள்ளூரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும். கன்னியாகுமரியில் மட்டும் EVMக்கு எதிராக போராட்டம் இருந்துச்சு, ஒத்துக்கிறேன். வேறு எங்கேயாவது என்ன நீங்கள் போராட்டம் பண்ணி கிழிச்சிங்க? நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் EVMக்கு எதிராக
தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணாங்களே, உங்களை எடுத்துட்டு இங்கே மட்டும் கோபண்ணா வந்து கலந்துக்கிட்டாரு, அவ்வளோதான். வேற என்ன பண்ணீங்க நீங்க? ஏன் பண்ணல கேட்குறேன். எந்த மக்கள் இயக்கத்திலாவது நீங்க பங்கேற்றிருக்கீங்களா? 600 கிலோமீட்டர் மனித காங்கிரஸ் திமுக கூட்டணி தானே இருக்கீங்க. 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி பாஜக அரசு இயக்கத்தில் தானே பண்ணோம். ஏன் நீங்க வந்து கலந்துக்கல? உங்களுடைய சத்தியமூர்த்தி பவன்லேயும் தானே வந்து லெட்டர் கொடுத்தோம். அப்போ கேசி அழகிரி இருந்தார், அந்த அண்ணன் கிட்ட தான் எடுத்து போய் கொடுத்தோம். ஏன் கலந்துக்கல? ஏன் நீங்கள் முடிவெடுக்கக்கூடாதா? அப்புறம் உங்களுடைய கட்சியை பற்றி நீங்கள் வந்துட்டு இப்படி அப்படிலாம் பேசுகிறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க, புடலங்கையாக பேசுகிறாங்கன்னா வேறு என்ன பேசுறதுக்கு இருக்குது உங்கள் கட்சியை பற்றி? இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களில் அரசியல் தெரிஞ்சவங்க அனைத்து பேரும் வைரேறிய பிரச்சனை, ஒரே பிரச்சனை தான், 2 பிரச்சனை திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும். ஒன்று காங்கிரஸுக்கு 21 தொகுதி கொடுத்தது, இன்னொன்று தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுத்தது. இதுதானே எரிகிறாங்க. வேறு எதுக்காவது எரிச்சல் இருக்கா பாருங்கள். மக்கள் மத்தியில் சொல்ல வரேன். எதுக்கு 28 சீட்டு கொடுத்தேன்னு ஒரு சாதாரணமாக கேட்குறான் மைக்கறிட்டாலே. ஆனால் யாரும் பாஜக ஏன் 27 சீட்டு கொடுத்தான்னு கேட்கல. ஏன்னா பாஜக ஏதாவது பண்ணிச்சு அப்படின்னு அவனே உணர்றான். இங்கே வந்தார், அண்ணாமலை வந்தார், அவர் வந்தார், ஆட்டுக்குட்டி வந்தார், ஆர்ப்பாட்டம் பண்ணார், அப்புறம் இங்கே ஒரு ஏதோ ஒன்று ஒத்துக்கிறான், பாஜக ஒத்துக்கிறான், காங்கிரஸில் ஒன்று சிரிக்கிறான். யார் காரணம்? அதனால் அந்த கட்சியை ஏதோ அவங்க விட்டா வந்துட்டு போயிட்டு விஜயோட போயிட்டு சேர்ந்துக்கிட்டு ஒரு பெருசாக ஒரு பிம்பத்தை போடுவாங்க அப்படின்றதுனால கண்டெயின் பண்ணார் ஸ்டாலின். மற்றபடி வேற எளியவர்களுக்கும் சாமானியர்களுக்கெல்லாம் சமூக நீதி அடிப்படையில் கூட காங்கிரஸ் கட்சியில் வந்து பிரதிநிதித்துவம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு கோட்பாடு சொல்லப்படுது இல்லை, அதில் நீங்கள் உடன்படுறீங்களா? நான் ஏன் உடன்படணும்? போயிட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள். எளியோர் ஏழை எத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்கன்னு பாருங்கள். கட்சி பதவி கிடைக்குமான்னு பாருங்கள் முதல்ல, அப்புறம் எளியோர் ஏழை எல்லாம் பற்றி பேசுகிறான். காங்கிரஸ் கட்சி இட் இஸ் ஏ பூஷ்வா பார்ட்டி. அந்த பூஷ்வா பார்ட்டிக்குள்ளே ஏழை மக்கள், எளிய மக்கள் யாருக்கும் இடம் இல்லை. மிட்டா மிராசு ஜமீன் அவன் தான் அங்கே இருந்தான். விடுதலை தான் சொன்னேன், விடுதலை போராட்டம் முடிச்சிட்ட உடனே பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்னார், இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை அப்படியே சுயநலம் விழுங்கி விட்டது அப்படின்னாரு. இதை விட பெரிய ஒரு கருத்து யார் சொல்லியிருக்கிறது? விழுங்கிடுச்சு. சுயநலமிகள் போயிட்டான் அந்த இடத்துக்கு. தியாகிகள்லாம் பின்னுக்கு தள்ளிட்டான். அவனெல்லாம் யாரும் வரல. யாரெல்லாம் வந்துட்டு ஒப்புக்கணாச்சும் காங்கிரஸ்காரன் சொன்னால் அவனெல்லாம் வந்துட்டு மேலே வந்துட்டு சி சுப்பிரமணியம் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அவர். என் பக்த வச்சால சுதந்திரக்காரத்தை போட்டு அவன் உதவ வாங்கினார் அவர். சொல்லுங்களேன் பார்ப்போம். எனக்கெல்லாம் தெரியுங்க, நிறைய விஷயம் கொடுங்க. அதனால் காங்கிரஸில் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இடம் இருக்குது அப்படின்றதெல்லாம் சும்மா போச்சு. எவனால ஃப்ளைட் டிக்கெட் வாங்க முடியும் டெல்லிக்கு போகிறதுக்கு? அங்கே போனால் தான் இங்கே ஏதாவது கிடைக்கும் இல்லையா? அப்புறம் சார், இப்போ இந்த காங்கிரஸினுடைய வேட்பாளர் பட்டியல் முதல்வர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அதை வந்து இப்போ வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னா முதல்வருக்கு ஒரு செய்தி பேருக்கும் சொல்லியிருப்பாங்க டெல்லி தலைமை. அதன் பேரில் தான் சிஎம் சொல்கிறாரு. அப்போ இதில் வந்து பப்ளிக் மத்தியில் எப்படி போய் சேரும்? இது முதல்வர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார், அவர் கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றலை, இன்னைக்கு அறிவிச்சிருக்க வேண்டாமா, நேற்று இரவே அறிவிச்சிருக்க வேண்டாமா? அப்போ சிஎம் ஸ்டாலினை டெல்லி காங்கிரஸ் தலைமை அவமதித்து விட்டது என்கிற பொருள்பட தானே போய் சேரும். ஏதாவது ஒரு பேப்பரில் போய் சேர்த்துக்கங்களேன். நல்ல இந்த சைட் லைன்ஸ்னு ஒன்று விட்டு ஷோல்டர் லைன்னு இந்த மாதிரி கதையெல்லாம் போடலாம். ஏங்க அவருக்கு என்னங்க இருக்குது? ஸ்டாலினுக்கு என்ன இருக்குது? இப்போ அவர் பரப்புரையில் ஈடுபடுறாரு, அவர் சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கலாம் ஒரு வேளை அங்கே இருக்குது. இல்லைங்க எனக்கு நைட்டு வந்துடும்ண்ணே அப்படின்னு சத்தியமூர்த்தி வந்து சொல்லியிருப்பாங்க. அது இவருக்கு வந்திருக்கோம், சொல்லிட்டாரு, அவ்வளோதான். அது அங்கே நிறைவேறலை அப்படின்னோம்னா அது காங்கிரஸ்கார தலைவலிங்க. அது எப்படி திமுக தலைவலி ஆகும்? இல்லை, இப்போ அவங்களோட வெற்றிக்கும் திமுக தானே உழைக்க வேண்டியது இருக்கு. ஆமாம், எல்லாம் தான் உதவி. இப்போ அண்ணா அறிவாலயத்தில் அவசரமாக எதுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ கூட்டுறாரு கூட்டத்தை? யாரும் உள்வேலை செய்யக்கூடாது, நீங்கள் கூட்டணி கட்சிகளையும் அரவணைச்சு நீங்கள் நம்ம தொகுதிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணணும். அது எப்போதுமே சொல்லுவார். கலைஞர் இருந்தாலும் சொல்லுவார், யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. அதிருப்தியெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு எல்லாரும் வந்துட்டு நம்மளுடைய கூட்டணி கட்சிகளுக்காக உழைக்கணும்னு. கூட்டணி கட்சிகளை உழைக்கலன்னா என்ன ஆகும்? கூட்டணி கட்சி துவப்பாங்க. எந்த கட்சியை எதிர்த்து எந்த கூட்டணி எதிர்த்து அவங்க நிற்கிறோமோ அவங்க ஜெயிப்பாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்கள் காங்கிரஸை பாதிக்கிறது பெருசு இல்லை. காங்கிரஸ் நீ தோற்கடிச்சனா யார் ஜெயிப்பாங்க? அதாங்க பிஜேபி ஜெயிக்கலாம், ஏடிஎம்கே ஜெயிக்கலாம். அப்போ அதுக்கு இல்லையே அவர், அதுக்கு இருக்கிறார் அவர் திமுக தலைவராக. அப்போ இந்த கூட்டணி கட்சி ஜெயிச்சா வேண்டிய கட்டாயத்தில் 2 பேருமே இருக்கிறாங்க. இதே தான் எடப்பாடியும் சொல்லுவார். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க ஜெயிக்கலன்னா என்னாச்சு? திமுக ஜெயிப்பாங்க. அது சிம்பிள் அஸ் தட். அப்போ அதை அவங்க விட மாட்டாங்க. இது வந்துட்டு திமுக காரனுக்கு தெரியாதாங்க? இதை ஸ்டாலின் சொல்லணுமா? தெரியும், நல்லா தெரியும். அதனால் இப்போ வச்சுக்க மாட்டாங்க இந்த விஷயத்தெல்லாம். பின்னாடி பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க.
யாரும் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான பிரச்சனையை பெரிதாக்கவே விட மாட்டாங்க. இந்த சமயத்துல இந்த தாமதப்படுத்துதல் சம்பந்தமான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. நீங்க கேட்டீங்க 40, 45 சீட் 50 சீட்லாம் கேட்டேன்னு சொல்றீங்க. ஒருவேளை அந்த சீட்டை வந்து உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட் செலெக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு பெரும் சவாலா இருந்திருக்கும். தாவேக்கால சொன்னீங்களே 70 தராங்க, 80 தராங்க, துணை முதல்வர் தராங்க, பாதிக்கு பாதி நிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொன்னீங்களே. தாவேக்கா கூட போயிருந்தீங்கன்னா அப்ப அந்த கேண்டிடேட் செலெக்ஷன்லாம் அப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? நீங்க அப்புறம் தேர்தலுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பொறுமையா அறிவிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்றாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னா, நீங்கள் அவுட் ஆஃப் பாக்ஸ். திமுக கூட்டணி பெருவெற்றி பெறப்போகுது. அதனால தான் அந்த போட்டி இருக்குது, இல்லாட்டி இருக்காது. ஓ ஓகே, புரியுதுங்களா? ஒரு நேரத்தில் வந்துட்டு ஜோதிமணி என்ன சொன்னாங்கன்னா 2014 என்னை எடுத்துட்டு போயிட்டு களத்தில் தள்ளி விட்டாங்க அப்படின்னாங்க. ஏன் சொன்னாங்க? அங்க வந்து வெற்றி வாய்ப்பு இல்லை, படி வாங்குறதுக்காக என்னை தள்ளி விட்டாங்க. ஸோ அது 33,000 30,000 ஓட்டை வாங்கி டெபாசிட் இருந்துச்சு. 6 தொகுதிகளையும் சேர்ந்த ஒரு மக்களவை தொகுதியில் காங்கிரஸுடைய பலம் 30,000 ஓட்டு வாங்கி தோற்று போயிடுச்சு. புரியுதுங்களா? காங்கிரஸ்காரனே இதுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டான், முடிஞ்சு போச்சு, காலி. அதுக்கப்புறம் திமுகவோட கூட்டணி அமைச்சோடனே மறுபடியும் அது சீட்டு குறைச்சோடனே அது ஒரு 5 லட்சத்து சொச்சம் ஓட்டு ஜெயிக்குது. ஆனால் அது என்ன சொல்லுது? ஜெயிச்சு முடிச்சிட்டோன்னே 2 முறை எங்களால் தான் நீ ஜெயிச்ச அப்படின்னு. ஓ கலர் நிலவரம் அப்படிதானா சார்? காங்கிரஸால தான் திமுக வந்து ஏதோ வந்து ஜெயிச்சிச்சா? அடுத்த கேள்வி. நீ வா, இவ்வளோ பேரை பார்த்துருவேன், ஆக்கியம் தெரியாதாங்க. அடுத்த கேள்வி போடு சார். இப்போ 28 சீட்டு இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட்டை எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 28 சீட்டு அந்த ஜோதிடம்லாம் எனக்கு கிடையாது. நான் சொல்லக்கூடியது என்னன்னா, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் மேட்டர் முடிஞ்சு போச்சு. ஓகே, உனக்கு ஸ்டாலின் வேணுமா வேணாவா, அவ்வளோதான் தேர்தல். இது விஜய் சீமானா, எடப்பாடி பழனிசாமியா, இல்லை ராகுல் காந்தியா, அதுவும் கிடையாது. ஸ்டாலின் வேணுமா வேணாவா, மக்கள் முன்னாடி. ஆமாம், வர்சஸ் அதர்ஸ், அவ்வளோதான், தெளிவாயிடுச்சு. ஓகே. அதனால் இந்த கூட்டணியில் வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் அது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஐபிஎல்லில் பார்த்துங்க. தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் செய்த சாதனைகள் பெருசு. ஸ்டாலின் மட்டுமே தமிழ்நாட்டில் வந்துட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர், மற்ற யாருமே கிடையாது. ஒருத்தன் நடிகன், இன்னொருத்தன் எதிர்கட்சி தலைவன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தலைவன்லாம் கிடையாதுங்க. ஸோ அதனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஈஸி. அவர் ஜெயிச்சிருவார், அவருடைய கூட்டணி ஜெயிச்சிடும், அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னோம்னா, ஏதாவது ஒரு குழப்படியை ஏற்படுத்துவாங்க. அன்னைக்கு வந்துட்டு அந்த ஆதவர்ஜனை பண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு குழப்படி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி சட்டம் முழுங்க டப்பார் டிபியர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வழிவிடாமல் ஒரு கட்டுக்கோப்பாக அவருடைய கூட்டணி நடத்திட்டு போகிறார். யாரும் எதுலையும் ஈடுபடக்கூடாது. நீயாச்சும் உன் தொகுதியாச்சு, நம்ம கூட்டணியுடைய வெற்றியாச்சு, இதில் முடிச்சிட்டா. அதான் நீங்கள் வார ரூமில் கூட அவர் வந்துட்டு பேச போகிறது. நீங்கள் அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொன்னீங்க. அவர் பேச போகிறது அதுதான், நம்மக்கிட்ட வெற்றி இருக்குது, அதனையும் சிதைச்சிடாத. உன்னோட ஒரு செயலும் அதை ரியலைஸ் பண்ணுறதுல தான் இருக்கணும், வேறு எதுவும் பண்ணாது, அவ்வளோதான். நிச்சயமா சார். ஒரு நீண்ட உரையாடல், ரொம்ப பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.